வணக்கம். நம்மளோட ஸ்மிட்டன் அகாடமி சேனலில் நாம் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வெக்டர் கால்குலஸ் பற்றியது. வெக்டர் கால்குலஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது. நான் ஆல்ரெடி 2 வீடியோ வெக்டார் கால்குலஸில் போட்டிருக்கேன். அதில் ஃபுல்லாகவே பேசிக் கான்செப்ட்ஸ் போட்டிருக்கேன். எப்படி 2 வெக்டார் கொடுத்தாங்கன்னா அதோட டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, கிராஸ் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட லென்த் அதாவது மோட் ஆஃப் அ வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் மேலே இருக்க ஐ லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டாபிக். இதுலேருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வெக்டர் கால்குலஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ், டைவர்ஜென்ஸ், கர்ல், வெக்டர் ஐடென்டிட்டிஸ். ஸோ இந்த 5 டாபிக் தான் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு 2 வீடியோவும் பாருங்கள். பார்த்தா தான் இந்த வீடியோவில் இருக்க எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கால்குலேஷன் போட ஈஸியாக இருக்கும். இதை ஒவ்வொன்றையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்டாக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா டெல் ஆப்ரேட்டர். டெல் ஆப்ரேட்டரை வேற எப்படி சொல்லுவாங்கன்னா வெக்டர் ஆப்ரேட்டர் இல்லைன்னா நெபுலா. ஸோ இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ட்ரையாங்கிளாக இருக்கும். இதுதான் நம்மளோட டெல் ஆப்ரேட்டர். ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ வெக்டர் பிளஸ் dou by dou y of j vector plus dou by dou z of k vector. இந்த டெல் ஆப்ரேட்டர் மறக்கவே கூடாது. நம்மளோட நெக்ஸ்ட் 5 டாபிக்ஸ்லயுமே நம்ம டெல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் எல்லா வேல்யூஸையும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ டெல் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தாலே dou by dou x of I vector, dou by dou y of j vector, dou by dou z of k vector. So இது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட மெயின் டாபிக்ஸ் கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல். இதை ரொம்ப ஷார்ட்டா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்துலயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன்னா டெல் ஆப்ரேட்டர் ரொம்ப முக்கியம். ஸோ கிரேடியன்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு நம்ம எடுப்போம். ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு. அதே இது டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வெக்டர் ஃபங்க்ஷன்ஸை டீல் பண்ணுது. ஸோ கிரேடியன்ட்னா டெல் ஆஃப் பை, அதாவது இந்த பைங்கிறது நம்மளோட ஸ்கேலார் ஃபங்க்ஷன் வச்சுப்போம். எப்படி இருக்குன்னா இன் எக்ஸ் ஒய் இசட் ஃபார்ம்ல இருக்கும். டெல் ஆஃப் பை இது கிரேடியன்ட். நம்ம கிரேடியன்ட் எப்பவுமே எதுக்கு தான் எடுப்போம்னா ஸ்கேலார் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல். டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல் எதுக்கு எடுப்போம்னு சொல்லியிருக்கேன், வெக்டர் ஃபங்க்ஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஒரு வெக்டர் ஃபங்க்ஷன் வச்சுப்போம். அந்த கண்டிஷன்ல டைவர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா டாட் ப்ராடக்ட் ஆஃப் டெல் வெக்டர் அண்ட் நம்மளோட கிவன் வெக்டர். எஃப்ங்கிறது நம்மளோட ஒரு வெக்டர் நம்மளா அசியூம் பண்ணிக்கிறோம். கர்லுங்கிறது cross product of del operator and our vector function. So இதுதான் gradient, divergence, curl. நம்மளோட scalar functionக்கு நம்ம del operator யூஸ் பண்ணி பண்றது gradient. அதே இது dot product of vector function and del operatorனா அது divergence. Next cross product of del operator and our vector function அது curl. ஸோ இதுல இருந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஷார்ட்கட் மாதிரி. டினா என்ன, டாட் ப்ராடக்ட். ஸோ டைவர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா டிங்கிறது டாட் ப்ராடக்ட் ஆஃப் டெல் அண்ட் கிவன் வெக்டர் ஃபங்க்ஷன். கர்லுங்கிறது கிராஸ் சி வரும். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டெல் அண்ட் கிவன் வெக்டர் ஃபங்க்ஷன்னா அது கிராஸ் ப்ராடக்ட். இதை நம்ம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ டெல் ஆப்ரேட்டர்னா என்னன்னு சொன்னேன், பை இஸ் ஈக்குவல் டு dou by dou x of I vector, dou by dou y of
j vector plus dou by dou z of k vector சொன்னேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளோட ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும், dou pi by dou x of I vector, dou pi by dou y of j vector, dou pi by dou z of k vector. அதாவது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், ஒய்க்கு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், இசட்டுக்கு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதுதான் என்னது கிரேடியன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைவர்ஜென்ஸ் அண்ட் கர்ல். ஸோ எஃப் வெக்டர் சொன்னேன்ல, நம்ம இப்போ எஃப் வெக்டரை அசியூம் பண்ணிக்கலாம். எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு f1 i vector plus f2 j vector plus f3 k vector. ஸோ இதான் நம்மளோட வெக்டரோட காம்பனன்ட்ஸ் f1, f2 and f3. இதுக்கு டாட் ப்ராடக்ட் நம்ம இப்போ எப்படி போடணும், ஸோ நமக்கு டெல் ஆப்ரேட்டர் தெரியும். டெல் ஆப்ரேட்டர் என்ன வந்துச்சு, டெல் ஆப்ரேட்டர் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஐ வெக்டர், டோ பை டோ y ஆஃப் j வெக்டர் பிளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் k வெக்டர். ஸோ நமக்கு இப்போ என்ன இருக்குன்னா ரெண்டு வெக்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து எஃப் வெக்டர், இன்னொன்று வந்து நம்மளோட டெல் ஆப்ரேட்டர். ஸோ இதுக்கு டாட் ப்ராடக்ட் போடணும்னா என்ன பண்ணிக்கலாம்னா அதோட காம்பனன்ட்ஸ் என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் f1 இதை நம்ம ஆல்ரெடி டாட் ப்ராடக்ட்ல எப்படி பண்றதுன்னு பார்த்துட்டோம். ஸோ ஐ வெக்டர் என்ன ஆகிடும், 1 ஆகிடும். பிளஸ் டோ பை டோ ஐ ஆஃப் f2 பிளஸ் டோ பை டோ இசட் ஆஃப் f3. இதுதான் டைவர்ஜென்ஸ், டாட் ப்ராடக்ட் ஆஃப் டெல் ஆப்ரேட்டர் அண்ட் கிவன் வெக்டர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கர்ல்னா என்னது, கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பார்க்கணும், அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினண்டோட ஃபர்ஸ்ட் ரோ என்னவா இருக்கும், நம்மளோட ஐஜேகே காம்பனன்ட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெல், ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, டெல் ஆப்ரேட்டர் தானே. ஸோ டெல் ஆப்ரேட்டரோட காம்பனன்ட்ஸ் டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். நெக்ஸ்ட் எஃப் வெக்டரோட காம்பனன்ட்ஸ் f1, f2, f3. ஸோ இதுதான் டிட்டர்மினன்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கர்ல் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் நாம கொஸ்டின் பேசிஸ்ல பார்க்கலாம். அதாவது எப்படி கேட்பாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் வந்து சொலினாய்டு ஆர் நாட், சொலினாய்டு. அதே மாதிரி இஃப் இட் இஸ் ரொட்டேஷனல் ஆர் இர்ரோட்டேஷனல் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ரொட்டேஷனல் ஆர் இர்ரோட்டேஷனல். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு சொலினாய்டு ஆர் டைவர்ஜென்ட் அப்படின்னா கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டெல் ஆப்ரேட்டர் டாட் எஃப் வெக்டர், அதாவது டைவர்ஜென்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்து சொலினாய்டு அப்படின்னு சொல்லணும். சப்போஸ் வெக்டர் நாட் ஈக்குவல் டு 0னா இது என்னன்னா இட் இஸ் நாட் டைவர்ஜென்ட், அதாவது டைவர்ஜென்ட் ஃப்ரீ, இல்லைன்னா நாட் டைவர்ஜென்ட், இல்லைன்னா என்ன சொல்லிக்கலாம், இட் இஸ் நாட் சொலினாய்டு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அதே இது இர்ரோட்டேஷன்னா என்னது, அதோட கிராஸ் ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறோம், கர்ல் கண்டுபிடிக்கிறோம். டாட் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா கர்ல் ஈக்குவல் டு 0னா நோ கர்ல் அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னது, இர்ரோட்டேஷனல். நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா இட் இஸ் ரொட்டேஷனல். இது பார்த்தீங்கன்னா இர்ரோட்டேஷனல். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கேர்ள் நம்ம என்ன சொல்லுவோம், இதானே கேர்ளாக இருக்குன்னு சொல்லுவோம். ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவோம், கேர்ளாக இருக்குன்னு சொல்லுவோம். இப்போ இந்த கேர்ள் இல்லைன்னா இது என்னவா இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருந்திருக்கு. ஈக்குவல் டு 0னா கேர்ள் இல்லைன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னா அது என்னது, இர்ரோட்டேஷனல். அதே இது கேர்ள் நாட் ஈக்குவல் டு 0னா கேர்ள் இருக்குன்னு அர்த்தம். கேர்ள் இருக்குது, அப்போ என்னது, அது வந்து ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொட்டேஷனல் அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இது ஷார்ட்கட் தான் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். நாட் ஈக்குவல் டு 0னா கேர்ள் இல்லைன்னு அர்த்தம், கேர்ள்னா ரொட்டேஷன் இல்லைன்னு அர்த்தம், இர்ரோட்டேஷனல். நாட் ஈக்குவல் டு 0னா கேர்ள் இருக்குன்னு அர்த்தம், ஸோ ரொட்டேஷனல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் இதை ஒருக்கா கூட ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிடலாம்.
கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கேர்ள். கிரேடியன்ட் எதுக்கு பார்ப்போம்? ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு பார்ப்போம். டைவர்ஜென்ஸ் அண்ட் கேர்ள் எதுக்கு பார்க்குறோம்னா வெக்டார் ஃபங்க்ஷனுக்கு பார்க்குறோம். ஸோ கிரேடியன்ட்ங்கிறது டெல் ஆப்ரேட்டர் இன்டு தி ஸ்கேலார் ஃபங்க்ஷன். டைவர்ஜென்ஸுங்கிறது டாட் ப்ராடக்ட் ஆஃப் டெல் ஆப்ரேட்டர் அண்ட் கிவன் வெக்டார் ஃபங்க்ஷன். கேர்ளுங்கிறது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டெல் ஆப்ரேட்டர் அண்ட் கிவன் வெக்டார் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் அதோட எக்ஸ்பான்ஷன்ஸ் பார்த்தோம். டெல் ஆப்ரேட்டர் கிரேடியன்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா கொடுத்துருக்கிற என்டையர். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பை இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க என்டையர் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? partial differentiation with respect to x, partial differentiation with respect to y, partial differentiation with respect to z பண்ணிக்கிறோம். அப்போ i, j and k components இது வந்து இதில் present ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்? டெல் ஆப்ரேட்டர். டெல் ஆப்ரேட்டருக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்தோம்? f1 i வெக்டர், f2 j வெக்டர், f3 k வெக்டர். f1, f2, f3ங்கிறது நம்மளோட given வெக்டரோட காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட் டெல் ஆப்ரேட்டர். ஸோ டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கிறோம்? நம்மளோட ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் மட்டும், அதாவது ஐ ஆப்ரேட்டரோட காம்பனண்ட்டை மட்டும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் ஜே காம்பனண்டோட வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் வித் கே காம்பனண்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பண்ணோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸ் ஒய் இசட் எல்லாத்தையுமே வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இசட் பண்ணோம். இங்கே ஒவ்வொரு காம்பனன்ட்ஸையும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் அண்ட் இசட் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டைவர்ஜென்ஸ் அண்ட் சொலினாய்ட், இர்ரோட்டேஷனல் ஆர் ரொட்டேஷனல் தான் நமக்கு கொஸ்டின் இருக்கும். ஒரு வெக்டர் ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு ஃபைண்ட் இஃப் த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் சொலினாய்ட் இல்லைன்னா இஃப் இட் இஸ் இர்ரோட்டேஷனல் அப்படின்னு ஏதாவது கேட்பாங்க. ஸோ நம்மளோட டாட் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டர் வந்து 0ன்னு வந்துடுச்சுன்னா அது சொலினாய்ட். நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அது நாட் சொலினாய்ட் ஆர் டைவர்ஜென்ஸ் ஃப்ரீன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கிராஸ் ப்ராடக்ட், அதே வெக்டருக்கு நம்ம கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். சாரி, இதை மாற்றிக்கோங்க. இது வந்து கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட் 0ன்னு வந்துருச்சுன்னா இது இர்ரோட்டேஷனல். கிராஸ் ப்ராடக்ட் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அது ரொட்டேஷனல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட். கிரேடியன்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். நம்மளோட நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னா டைரக்ஷனல் டெரிவேட்டிவ். நம்ம இது எல்லாத்துக்குமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அப்போ நமக்கு இந்த கான்செப்ட் இன்னும் நல்லா கிளியராக இருக்கும். இப்போ நம்ம கான்செப்டை மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்னா வேற ஒன்றும் இல்லை. இதுலேயே நம்ம என்ன தான் பண்ணிக்க போறோம்னா டாட் ப்ராடக்ட் பண்ணிக்க போகிறோம். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் இஸ் ஈக்குவல் டு கிரேடியன்ட். கிரேடியன்ட் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் பையன் கொடுத்துருக்காங்கன்னு வைப்போம். அந்த ஃபங்க்ஷனோட கிரேடியன்ட் டாட் வெக்டர். ஸோ இதில் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ல நம்ம என்னெல்லாம் டீல் பண்ணிக்க போறோம்னா ஸ்கேலார் ஃபங்க்ஷன் அண்ட் வெக்டார் ஃபங்க்ஷன் ரெண்டையுமே நம்ம டீல் பண்ணுவோம். நம்மளோட ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு கிரேடியன்ட் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளோட வெக்டார் ஃபங்க்ஷனுக்கு இது என்ன சொல்லுவோம்னா யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். கொடுத்துருக்க வெக்டர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம யூனிட் வெக்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். இவ்வளோத்தையுமே யூனிட் வெக்டர் அப்படின்னு சொல்லுறோம். கொடுத்துருக்க வெக்டர் ஃபங்க்ஷனுக்கு யூனிட் வெக்டர் கண்டுபிடிப்போம். கொடுத்துருக்க ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணிப்போம்னா கிரேடியன்ட் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சிட்டு இது ரெண்டுக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டோம்னா அது என்னன்னு சொல்றோம்? டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்றோம். இந்த வீடியோவோட மொத்த கான்செப்டுமே இவ்வளவுதான். கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கேர்ள், அப்புறம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ இவ்வளோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம இனி அடுத்து சால்வ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு நல்லாவே புரியும். நம்ம இனி நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதோட கிரேடியன்ட் என்ன அப்படின்னு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்கேலார் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் அட் அ பாயிண்ட் 1, 2 and 3. ஸோ கிரேடியன்ட்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? டெல் ஆப்ரேட்டர் ஆஃப் அவர் கிவன் ஸ்கேலார் ஃபங்க்ஷன். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிரேடியன்ட்னு சொல்லுவோம். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் பிளஸ் டோ பை டோ ஐ ஆஃப் பை இன்டு ஜே வெக்டர் பிளஸ் டோ பை டோ இசட் ஆஃப்
பை இன்டூ கே வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் அண்ட் இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பையை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். எக்ஸ் ஒய் இசட்னு வரும்போது ஒய் அண்ட் இசட் என்னவா இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ் அந்த டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லும்போது 1 இன்டூ ஐ வெக்டர் ப்ளஸ் அதே மாதிரி நம்மளோட பை ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணுறோம். பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து என்னவா இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எக்ஸ் அண்டு இசட் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஒய்யை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா வேல்யூ 1 இன்டூ ஜே வெக்டர் ப்ளஸ் இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் நமக்கு வந்து xy இன்டூ கே வெக்டர்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ எந்த பாயிண்டில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க 1, 2 and 3. ஸோ gradient at the point 1, 2, 3 போடும்போது இதில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணனா y இசட்டுங்கிறது 2 into 3 6i plus x into z 1 into 3 plus 3j plus xy 1 into 2 k vector. ஸோ இதுதான் நம்மளோட gradient. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினை நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. pi is equal to x square plus y square at a point 1, 2 இதோட gradient என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2i plus 4j கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க போகிறோம். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் என்ன சொன்னேன் நமக்கு ஸ்கேலார் ஃபங்க்ஷனும் இருக்கும் வெக்டார் ஃபங்க்ஷனும் இருக்கும். ஸோ ஸ்கேலார் ஃபங்க்ஷன் இதாக இருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் இது என்ன சொல்லிக்கலாம் பையன் கூட சொல்லிக்கலாம். ஸ்கேலார் ஃபங்க்ஷன் வந்து 2x ஸ்கொயர் பிளஸ் 3y ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் நம்மளோட வெக்டார் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா a is equal to i minus 2k. ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் ஃபார்முலா என்ன சொன்னேன் கிரேடியன்ட் இன்டூ யூனிட் வெக்டர். அதாவது directional derivative is equal to gradient என்ன del of pi dot unit vector ஓட formula a vector divided by mode of a vector. இதான் directional derivative. first நம்ம என்ன பண்ணிக்கணும்னா gradient கண்டுபிடிச்சிக்கலாம். gradient எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் இப்போ gradient at the point 2, 1, 3 ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த அதே மெத்தடில் இப்போ நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 8i ப்ளஸ் 6j ப்ளஸ் 6k. நான் இதை வந்து சால்வ் பண்ணல ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை சால்வ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் a வெக்டர் டிவைடட் பை மோட் ஆஃப் a வெக்டர். மோட் ஆஃப் a வெக்டர் நீங்கள் ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும். மோட் ஆஃப் a வெக்டர் இஸ் ஈக்குவல் டு square root of நம்ம கொடுத்துருக்க வெக்டர் பார்த்தீங்கன்னா a வெக்டர் i minus 2k. ஸோ 1 square plus of minus 2 square equal to பார்த்தீங்கன்னா √5 கிடைக்கும். இப்போ நம்ம டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் வந்து gradient 8i plus 6j plus 6k டாட் a வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா i minus 2k divided by mode of a vector வந்து √5. ஸோ நமக்கு ரெண்டு வெக்டர் இருக்கு. ரெண்டு வெக்டருக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணிக்கணும் அதோட காம்போனன்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அப்போ 8 into 1 plus 6 into minus 2 6 into minus 2 plus 6 into k இது k vector. so 6 into 0 j vector இல்ல 0 plus 6 into k vector minus 2. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 2 divided by √5. so directional derivative is equal to இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா -4 divided by √5. ஸோ இதான் நம்மளோட டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்ஸ் ஆன்சர். ஸோ டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கோம். கிரேடியன்ட் இன்டு யூனிட் வெக்டரோட டாட் ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு அசைன்மெண்ட் எடுத்து நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. நம்மளோட ஸ்கேலார் ஃபங்க்ஷன் பை பார்த்தீங்கன்னா
x y z at the point. இந்த பாயிண்ட்னா 1, 2, 3. அதோட வெக்டர் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா a வெக்டர் is equal to I minus 2j plus 3k. இதுக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க. நம்ம இதே மெத்தடில் தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். டைரக்ஷனல் டெரிவேட்டிவ்க்கு நம்ம ஸ்கேலார் ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் கிரேடியன்ட் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க வெக்டார் ஃபங்க்ஷனுக்கு யூனிட் வெக்டார் கண்டுபிடிங்க. அது ரெண்டுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் கிடைச்சிடும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6/√14 கிடைக்கும். 6/√14. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f வெக்டார் is equal to y minus z into I வெக்டார் plus x minus z j வெக்டார் x minus y k வெக்டார். இதில் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா if the given function is solenoid அப்படின்னு. solenoidனா என்னன்னு சொன்னேன், டைவர்ஜென்ட். இப்போ டைவர்ஜென்ட் ஈக்குவல் டு 0னா அது என்னது, solenoid. நாட் solenoidனா என்னது, not divergent or divergent free. not equal to 0 இருந்துச்சுன்னா it is not divergent or இல்லைன்னா divergent free அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷன் வந்து சொலினாய்டா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணிக்கிட்டா போதும், அதோட கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஸோ டைவர்ஜென்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன், டாட் ப்ராடக்ட் ஆஃப் டெல் ஆப்ரேட்டர் இன்டு கிவன் வெக்டர். இதுதான் என்னது, டைவர்ஜென்ஸ். ஸோ டைவர்ஜென்ஸ்ங்கிறது டாட் ப்ராடக்ட் ஆஃப் டெல் ஆப்ரேட்டர் அண்ட் கிவன் ஃபங்க்ஷன். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணிக்கணும், நம்ம டெல் ஆப்ரேட்டருக்கும் நம்ம கிவன் ஃபங்க்ஷனுக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். டோ பை டோ எக்ஸ் ஆஃப் f1 பிளஸ் dou by dou y of f2 plus dou by dou z of f3. அதாவது காம்பனன்ட்ஸ் f1 f2 f3. இதான் நம்மளோட given ஃபங்க்ஷனோட காம்பனன்ட்ஸ். அது வந்து xy zக்கு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் f1 பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணணுமேங்க இதில் என்னவா இருக்கணும், எக்ஸ் காம்பனன்ட் இருக்கணும். பட் y அண்ட் z இருக்கு, ரெண்டுமே கான்ஸ்டன்ட். நமக்கு என்ன கிடைச்சிடும், 0 பிளஸ் டோ பை டோ எஃப் ஆஃப் f2 வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும்னா இதில் என்ன இருக்கணும், y காம்பனன்ட் இருக்கணும். ஸோ எக்ஸ் வந்து 0, z 0, ஸோ y இல்லை, அதுவும் என்ன ஆகிடும் 0 பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது. சிமிலர்லி f3 காம்பனண்டா வித் ரெஸ்பெக்ட் டு z பண்ணோம்னா அதுவும் 0 கிடைச்சிடும். ஸோ நம்மளோட ஆன்சர் என்னது, 0. ஸோ கொடுத்துருக்கிறது என்னது, இஃப் த கிவன் ஃபங்க்ஷன் சொலினாய்ட் ஆர் நாட்னு கேட்டிருக்காங்க. நமக்கு டைவர்ஜென்ஸ் என்னன்னு வந்திருக்கு, 0ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. டைவர்ஜென்ஸ் 0னா நமக்கு என்னதான் ஆன்சரு, த கிவன் ஃபங்க்ஷன் இஸ் solenoid. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எஃப் வெக்டார் கொடுத்துருக்காங்க, ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அந்த ஃபங்க்ஷன் வந்து ரொட்டேஷனல் ஆர் இரோட்டேஷனல் அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரொட்டேஷன் ஆர் இரோட்டேஷன்னாலே நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷனுக்கு நமக்கு கொடுத்துருக்க வெக்டர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கேர்ள் கண்டுபிடிக்கணும். கேர்ள்னா என்ன சொன்ன, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டெல் ஆப்ரேட்டர் அண்ட் அவர் வெக்டார் ஃபங்க்ஷனை தான் கேர்ள்னு சொல்லுவோம். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டெல் அண்ட் வெக்டார் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், ஐ ஜே அண்ட் கே. நெக்ஸ்ட் டெல் ஆப்ரேட்டர் வருது. டெல் ஆப்ரேட்டர்னா டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். நெக்ஸ்ட் நம்மளோட எஃப் வெக்டரோட காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒய் இசட், எக்ஸ் இசட், எக்ஸ் ஒய். ஸோ இதுக்கு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஐ வெக்டர் இன்டு டோ பை டோ ஒய் ஆஃப் எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய்யோட பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும். சிமிலர்லி டோ பை டோ இசட் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் இசட் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஜே வெக்டர் இன்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் மைனஸ் டோ பை டோ இசட் ஆஃப் ஒய் இசட். அதுவும் என்னதான் வருது, 1 மைனஸ் 1
plus k into dou by dou x of x is at 1 அப்போ dou by dou y of y is at பார்த்தாலும் 1 so 1 minus 1 நமக்கு என்ன கிடைச்சிருக்கு gross product of del operator and given vector function வந்து 0 னு வந்திருக்கு அதாவது curl is equal to 0 curl 0 ஆ இருந்துச்சுன்னா அதோட ஆன்சர் அதோட அர்த்தம் என்ன it is irrotational ஸோ நாம இப்போ கேர்ள்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் அதே மாதிரி இதுக்கு முந்தின ப்ராப்ளம் டைவர்ஜென்ஸ்ல இருந்து பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு வெக்டர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு அண்ட் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இந்த வெக்டர் ஃபங்க்ஷன் வந்து டைவர்ஜென்ட் ஃப்ரீ ஆர் ரொட்டேஷனல் இல்லைன்னா டைவர்ஜென்ட் அண்ட் இர்ரோட்டேஷனல் இதில் எந்த கண்டிஷன் இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கணும் நெக்ஸ்ட் வந்து கேர்ள் கண்டுபிடிக்கணும் அது ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா டைவர்ஜென்ஸ் ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா நமக்கு அது என்னது சொலினாய்டு அதாவது இட் இஸ் டைவர்ஜென்ட் சிமிலர்லி கேர்ள் கண்டுபிடிக்கணும் கேர்ள் கண்டுபிடிக்கும் போது அது ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா ரொட்டேஷனல் இல்லைன்னா அதோட ஆப்போசிட் டைவர்ஜென்ட் ஃப்ரீ அண்ட் ரொட்டேஷனல் கிடைக்கும் இதை சால்வ் பண்ணுங்க சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளோட ஸ்மிட்டன் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க